பார்ப்பீங்க. இன்றைக்கு பல வீடுகளில் செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விலங்குகளை வளர்த்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதில் நிறைய நபர்களுக்கு இந்த பூனை ரொம்ப பிடிக்கும். செல்ல பிராணியாக எங்கள் வீட்டில் பூனை நாங்கள் நிறைய வளர்த்துறோம், ரொம்ப வருஷமாக வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த அளவு பூனை எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விலங்காக இருக்குது. இன்னும் சில வீடுகளில் திடீர்னு ஒரு பூனை எங்கிருந்தோ வரும். இவங்க வளர்த்த மாட்டாங்க, ஆனால் எங்கிருந்தோ ஒரு பூனை வரும். அது ஒரே நாளில் ஒரே தடவையில் பழகிரும். அந்த வீட்டை விட்டு போகாது. அது எதையோ சொல்ல வரும், அது ஏதோ பேசும், ஆனால் நமக்கு புரியாது. சில பேர் அது மேலே இறக்கப்பட்டு சில உணவுகள் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் அது பிடிக்காம விரட்டுவாங்க. ஆனால் இது ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அதற்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இப்போ இந்த பூனைய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம்.